மாநிலங்களவையில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் விவாதத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை என்று குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்றத்தில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இரு அவைகளிலும் 16 மணி நேர சிறப்பு விவாதம் நடத்தப்பட்டு வருகிறது. மக்களவையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகளால் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் பதில் அளித்தனர். இந்நிலையில் நேற்று மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஆபரேஷன் சிந்தூர் விவாதத்தில் பிரதமர் மோடி அவைக்கு வந்து பதில் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். டெல்லியில் பிரதமர் இருந்தபோதும் அவைக்கு வரவில்லை என்றால் அது மாநிலங்களவைக்கு அவமானம் என்றும் கார்கே கூறினார். कब लेने वाले हैं डेट और टाइम हमको बोल दीजिए क्योंकि एसआईआर पे सर प्लीज सर आपसे ही बोल रहा हूं सर नहीं आपको बोलना चाहिए ये तो आप विशेष अलग बोल रहे हैं. अभी हमने प्रस्ताव रखा है कि सदन की नहीं जा रहा रिकॉर्ड पे नहीं. ஆபரேஷன் சிந்தூர் விவாதத்தில் பிரதமரிடமிருந்து பதில் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் பிரதமர் தனது அலுவலகத்தில் இருப்பதாக மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்தார். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி விவாதத்தில் பங்கேற்கவில்லை என்று குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். What is the reason the Prime Minister being in the capital is not coming to the Rajya Sabha? The Council of States is of course a very important one which represents the states, and when he is not respecting the parliament, there is no use of us spending 16 hours, every party spoke, every member spoke, but the Prime Minister is not responding. Means whether he is disrespecting the members or the political parties or the parliament, everything is a big question. நாடாளுமன்றத்தில் நடைபெறும் நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகள் மீதான விவாதத்தில் கூட பிரதமர் மோடி பங்கேற்பதில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.